அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சக்தி திருமகன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். என்னடா அது 1 வாரம் கழிச்சுடா ரிவ்யூ போடுவேன். 1 வாரம் கழிச்சுலாம் எவன்டா ரிவ்யூ பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்பதான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா எனக்கு இந்த ஸ்டார் படம் ரொம்ப நாளா பார்க்கணும்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அதனால தான் இன்னைக்கு போய் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வெளில வந்தா யப்பா யப்பா! என்ன ஒரு கதைடா அது. ஏன்னா லோகேஷ் எவ்வளோ சூப்பரா கதை எடுக்காரு. வெற்றிமாறன் எவ்வளோ அழகா எடுக்காரு கதை. அவரு ரஞ்சித் எவ்வளோ அழகா கதை எடுக்குறாரு. மாரி செல்வராஜ் எவ்வளோ கதை அழகா கதை எடுக்காரு. எடுக்குறாங்க. அவங்கவங்க கதைய எடுக்குறாங்க. ஒருத்தவன் பாருங்க அடிச்சு துவம்சம் பண்றான். என்ன அரசியல் இந்தியாவிலேருந்து உலகத்திலேருந்து தமிழ்நாடு எல்லா அரசியலும் உடச்சு ஒருத்தன் பேசியிருக்கான். என்ன அவன் ஆக்டிங்ல நம்ம சக்தி திருமகன் என்ன ஆக்டிங் பா பயங்கர ஆக்டிங். இந்த கதை சொல்ல வேண்டிய கருத்து பயங்கரமான கருத்து. இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல புரியாத சில தற்குறிகளுக்கெல்லாம் படம் பார்க்க புரியலன்னா புரியலன்னு கிளம்பி போயிட்டாரு. ஒரு சில தற்குறி வருது. செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் புரியலன்னா போடா டேய் ஏன்டா நீ எல்லாம் படம் பார்க்குற. நம்ம சார் யாரு அருண் பிரபு தான் யாரு அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சு போயிட்டாருங்க. ரைட்டிங்ல வேலை செஞ்சிருக்கான்ப்பா அந்த மனுஷன். ரைட்டிங்ல வேலை செஞ்சிருக்கான். இல்லைன்னா இப்படி சொல்லவே முடியாது. அது இல்லாம இந்த படத்துக்கு எப்படி தமிழ்நாட்டுல ஓடுதுன்னு எனக்கு தெரியல. 100% படம் ஓடவே ஓடாது. ஆனா எப்படி தமிழ்நாட்டுல இந்த படம் ஓடுது? எப்படி ஓட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இவங்களுக்கு பொம்மை காட்டுறதே பிடிக்காத ஒரு 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 கூட்டம் நம்ம ஒரு இந்த போர்டு மெம்பர்ஷிப்ல இருக்குது சினிமாவில். இவ்வளவு பயங்கரமான ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டயலாக்ஸ்லாம் உள்ள இருக்குது. எப்படி இது அப்படி யோசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டுக்கல போல இந்த படத்தை. இது எங்க ஓட போகுது சரி போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டானா. ஆனா அதே மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள் கேவலமான மக்கள். எப்படி கேவலமான மக்கள். கூலி 1000 கோடியா ஆமா அடிச்சுட்டு 1000 கோடி கோட் 1000 கோடி அடிச்சுட்டு போகுது. குட் பேட் 1000 கோடி அடிக்குதுப்பா. நல்ல படங்களை தவற விடுது பத்தியா. கேவலமான புத்தி தானே. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சி ஒருத்தன் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான். உன் பிரச்சனை என் பிரச்சனை சேர்த்து ஒருத்தன் பேசிருக்கான். அவன் தொடாத சப்ஜெக்டே கிடையாது இந்த படத்துல. சின்ன பையன் ஐபோன் வச்சுக்கிட்டு ஐபோன் வாங்க காசுன்னு சொல்லிட்டு ஐபோன் கம்பெனியே ஆக்ட் பண்ணாம பாருங்க. அதை உள்ள வச்சிருக்கானா. அப்ப பாத்துங்க அவன் எந்த அளவுக்கு ரைட்டிங்ல ஒர்க் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அது சொல்ல வரேன். சக்தி திருமன் இந்த வாகை நம்ம சந்திரசேகர் அவரு பின்னிட்டார். நம்ம பெரியார் மாதிரி தடியை வச்சுக்கிட்டு அங்கங்க சிவத்துல எழுதி படத்தை வரைஞ்சு இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. எழுதியாச்சும் காட்டும். எழுதி படத்தாச்சும் வரைவோம். வரைஞ்சு காட்டி இருக்காரு அவர் இஷ்டத்துக்கு. அவர் கேரக்டர் நல்ல மனசுல பதிஞ்சுது. அப்புறம் அந்த ஃபீமேல் ஒரு பொண்ணு கேரக்டர் அவங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஊர் சுற்றி நடக்குது. என் ஊர் சைடுல இந்த மயிலாடுதுறை பக்கம் தான். ஸோ அங்க ஒரு நடக்குது. சரி இந்த படம் முழு கதை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லணும்னா எனக்கு படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க தான். ஷார்ட்டா சொல்லிடுறேன். மயிலாடுதுறையில ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு பொண்ணு வசிக்கிறாங்க. அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தை இருக்கிறப்பவே அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு தூக்கிட்டு போய் நம்ம ஆளுங்க அரசு உள்ள தலைகள் பண்ணிடுச்சு. தூக்கு மாட்டி விட்டுருச்சு. இது தடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு உள்ள அரசியல் எப்படி சேலை செய்யுது அப்படிங்கிறப்ப அந்த செம்மையா இருந்தது. அந்த சின்ன குழந்தை தான் நம்ம சார் விஜயாண்டன் சார். ஸோ அவர் வளர்ந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள் ஒரு ஒரு அதிகாரிகளுக்கு உனக்கு மேலே வேலை வாங்கி தரேன், என்கிட்ட வா, இடம் உனக்கு பண்ணுமா அதை என்கிட்ட வா. இந்த அரசியல் நெளிவு சலைவு இந்த வழிகள்லாம் இருக்கும்ல சொல்லுவாங்க பாருங்க. ஓட்டை வளர்ச்சி இல்லாத இடமா நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ல நம்ம பலம் விஜயாண்டன் சார் கதையில வெள்ளாண்டிருக்காரு. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா இன்னொரு ஆள் சொல்லணும்னா மியூசிக் நம்பால் தான். சக்தி திருமகனே நீ சக்தி திருமகனே மகனே 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 மகனே. மியூசிக் நம்பால் தான். ஏன்னா அவரு ப்ரொடக்ஷன்ல அவரோட இதுங்கிறப்ப தலைவன் தான் மியூசிக் போட்டிருப்பாப்புல. அது பிரச்சனையே கிடையாது. அது பற்றி ஒரு ட்ராக்ல பூந்து விளையாண்டு போகுது. என்ன இதுல பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில தலைகளை நம்ம ஊர்ல இருக்க தலைகள் மேல இருக்குல்ல ஒரு தலைகள் ஒயிட் கலர் தலைகள், அந்த தலைகள்லாம் இங்க இருந்துகிட்டு அங்க போய் நம்மளுக்கே குடைச்சல் கொடுக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி தலைகள்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க இந்த படத்துல. அது இல்லாம சினிமால அதெல்லாம் டைலாக்ஸ் பஞ்சமே கிடையாதுப்பா. போட்டு பொலன்னு பொழந்து விட்டுறாங்க டைலாக்ஸ்ல. இப்போ இருக்க இந்த படத்தை பேசியிருக்க ஆளுங்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா அவன் நம்மள பேசியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி கதைலாம் அதுல உள்ள இருக்குது. அரசியல் பேசியிருக்காங்கன்னா சும்மா பட்டும் படாம அரசியல் நம்ம பழகலைன்னா அரசியல் நம்மள செஞ்சுட்டு போயிடும்.
அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் அரசியலாம். இவன் எடுத்து வச்சு பொல பொலன்னு பொலம்பிருக்காப்புல. இது வந்து அரசியல் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தவிர்க்கிறாங்க. அரசியல் படமா ஒரு கான்ட்ரோவர்சியலான படம்பா. இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில கலர் கிரேடிங்ல அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. அந்த குழந்தை ஷாட் கொண்டு வரதும், அந்த மலைவாழ் மக்கள் காட்டிட்டு எண்டுல கொண்டு வந்து முடிக்கிறதும், அப்போ கலர் கிரேடிங்ல செம்ம த்ரில்லா குடுத்துருக்காப்புல. அதே மாரி சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப வந்து குறை சொல்லலாம் முடியாது. அவருக்கு என்ன கதைக்கு என்ன தேவையோ அப்படி குடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப ம் கேமரா வச்சு விட்ட காட்சிலாம் ஒண்ணும் பண்ணது கிடையாது. அது என்னவோ அந்த பிளாட் என்னவோ அத சொல்லிட்டு அவங்க நீட்டா போயிட்டே இருந்தாங்க. நெறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. மேல ஒரு ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் ஒருத்தவன் நடிக்கிறான். அங்கேருந்து இன்னொருத்தவன் ஆள வச்சு ஒருத்தன் பேசுறான். அந்த மாரிலாம் நெறையா சில கேரக்டர்ஸ் நெறையா இருக்கு. அதுல ஒரு சில கேரக்டர் எனக்கு மனசுல ஒட்டு நம்ம நிக்கிற மாரி இருந்தது. அது ஒண்ணு யாருன்னா, நம்ப விவேக் சார் கூட இருப்பாங்கல்ல, அவங்க பேர் தெரியல மறந்தது டக்குன்னு ஞாபகம் இல்ல. அ அந்த அவங்க அவங்க கேரக்டர் கொஞ்சம் மனசுல நிக்குது. நம்ம சார் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு படத்துல ஒரு பக்காவா மனசுல நிக்கிற மாரி இருக்கு. ஆனா சார் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் அங்கங்க சொல்லிட்டு போயிட்டாப்புல. தமிழ்நாட்ல ஏன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து ஆகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்டின்னா, சக்தி திருமகனா தான் இருக்கும். அது உள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன? ஏன் மக்களுக்கு நல்லது செய்ய முடியல? அப்டிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு காரணம். இவங்க நல்லது செஞ்சுட்டா, அப்ப நம்ம எப்படி வர்றது? அப்படிங்கிற மாரி ஒரு காரணத்தெல்லாம் இருக்குல்ல. அங்க உள்ள இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. உள்ள இருக்கவனுக்கு தான் தெரியும். ஆனா சென்ட்ரல்ல இருக்கவனுக்கு தான் தெரியும். இவன் என்ன பண்ணா இவன் நம்ம வேலைக்கு வருவான். இவன் என்ன பண்ணா நம்ம வழிக்கு வருவான் அப்படிங்கிறப்போ சென்ட்ரல்ல அவனுக்கு தெரியும். ஸோ அந்த வேலைய தான் நம்ம ஆளு வந்து செஞ்சுகிட்டு இருக்காரு. ரொம்ப 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 நல்ல படம். எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப தியேட்டர்ல ரன்னிங்ல இருக்கு. போய் தியேட்டர்ல எல்லாரும் பாருங்க. எனக்கு இந்த படம் என்ன புடிச்சிருக்குன்னா, சொல்ல வேண்டிய கருத்துக்கள். எல்லாம் வந்து மொபைல்ல பார்த்துட்டு, டிவில பார்த்துட்டு, நீ என்ன பார்க்கணும்? நீ என்ன பேசணுங்கிறதையும் அவன் தான் முடிவு பண்றாப்ப, நம்பலாம் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கவும் தான். நடிகர்கள் வருவாங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க, ஆட்சிய பிடிப்பாங்க. திரும்பவும் நடக்கும். திரும்ப இந்த நடிகர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் வருவாரு. ஸோ இப்படி தான் நம்மள வந்து முட்டாளாக்கிருப்போம். உண்மையான தலைவர்கள் யார்? உண்மையான தொண்டர்கள தேர்ந்தெடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். தேர்ந்தெடுக்கிற நாள் வந்து கூடிய சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கு. 2026. உங்களோட முடிவ, உங்களோட அரசியல அதில காட்டுங்க. சக்தி திருமகன் சரியான அரசியல் சார்ந்த திரைப்படம். அனைத்தும் பேசிட்டாங்க. சகட்டு மணிக்கு பேசிட்டாங்க. பாரபட்சமே வைக்கல எல்லாருக்கும். பாரபட்சமே வைக்காம எல்லாருக்கும் பேசிட்டாங்க. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. வேற எந்த படத்தும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. ரிவ்யூ பண்ணலாம். காந்தாரா வந்துகிட்டே இருக்குது. இட்லி கடையும் வந்துகிட்டு இருக்குது. எல்லா படமும் வருது. ரிவ்யூ போட தயார். இதில எதுல உங்களுக்கு காந்தாரா, இட்லி கடை 2த்துல எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுங்க. அத போட்டுறலாம். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ.